எஸ்எஸ்கே இவ்ளோ சீக்கிரம் நல்லவரா மாறுவாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த எஸ்எஸ்கே எவ்வளவோ கேடுகெட்டத்தான வேலை எல்லாத்தையுமே செஞ்சிருக்காங்க. இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா கிட்ட நம்ம ரேவதி இருந்துட்டு இந்த மாரி வந்து எஸ்எஸ்கே வந்து ஃபோன்ல பேசினாரு. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதாவது மதிப்பு, மரியாதை இது எல்லாத்தையுமே கூட்டி வந்து பேசுறாங்க. இது உண்மையிலேயே இலக்கியாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அதாவது எஸ்எஸ்கே உண்மையிலேயே திருந்திருந்தா சந்தோஷப்படக்கூடிய ஆளு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியா தான். ஏன்னா இத்தன வருஷமா என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்றது தெரியாம நம்ம கௌதம் இருந்துட்டு இருந்தாரு. அதுவும் இல்லாம தன்னோட சொந்த அம்மா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சும், சொந்த அப்பா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா அந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரும்போது, கண்டிப்பா கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஷாக் ஆகுவாரு. அதே மாதிரி இந்த எஸ்எஸ்கேவும் ஷாக் ஆகுவாரு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம ரேவதிய ஒரு கோவிலுக்கு கூட்டிட்டு போய் அங்க வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம் பண்ணி நம்மளோட புள்ள யாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு. நான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டேன். இன்னும் 6 மாசத்துல சாக போறேன். எனக்கு எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. அதுவும் இல்லாம நம்ம புள்ள யாரு, என்ன, ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லு அப்படின்ற மாரி வந்து சொல்லி இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி கிட்ட கேட்டிருக்காங்க. நம்ம ரேவதிக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்றது ஒண்ணுமே புரியல. ஏன்னா எந்த பதில் சொன்னாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பிரச்சனை வருமா? வராதா? அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது. அதுவும் இல்லாம அவங்க செய்யக்கூடிய ஒரு ரொம்ப நல்ல வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே கிட்ட சொல்லாம வந்தது தான். ஆனா இப்போ நம்ம கௌதம்க்கு பல உண்மைகள் தெரிய வரப்போகுது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தன நாள் வந்து என்னென்னமோ நெனச்சிட்டு இருந்தாங்க. எப்படி எப்படின்னு நடந்துகிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் வந்து விட்டுறலாம். ஆனா எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி அம்மா இருந்துட்டு இப்படி வந்து எஸ்எஸ்கே மேல வந்து அவ்ளோ இது பண்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, வேற மாரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்னடான்னா வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவ வந்து அதாவது கொல்றதுக்காக துணிஞ்சவர வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி பேசுறாங்க அப்படின்றது கௌதமுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு அதாவது இந்த எஸ்எஸ்கே கூட வந்திருந்தாங்க இல்லையா? எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா கூப்ட்டு, இந்த எஸ்எஸ்கே போயிட்டு இந்த மாரி நான் சத்தியம் பண்ணி குடுக்குறேன். அதுவும் இல்லாம கௌதமுக்கும், இலக்கியாவுக்கும் என்னால இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாரி எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம ரேவதி அம்மா கிட்ட வந்து இப்போ சத்தியம் பண்ணி குடுக்கணும். இங்க என்னதான் நடக்குது? உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவுக்கும் நம்ம ரேவதி அம்மாவுக்கும் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் யோசிக்க ஆரம்பிச்சுறாரு. உண்மையிலேயே இந்த ஒரு சீன பார்த்தா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமுக்கு தோண ஆரம்பிக்கும். ஏன் நம்மளோட அப்பாவா இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் கூட வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். ஆனா அந்த ஒரு தாட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் போறாரா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த கேடு கெட்டவன் தன்னோட அப்பாவா இருக்க முடியாது. அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம கௌதமே வர ஆரம்பிச்சுறாங்க. ஆனா எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி 6 மாசத்துல சாக போறோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏற்பாட செய்றாங்களா? அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகமா தான் இருக்கு. இலக்கியாவுக்கு சந்தேகம் வருது அப்படின்னாலே, அது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இந்த எஸ்எஸ்கே அவன் போட்ட பிளானா கூட இருக்கலாம். ஏன்னா, ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த காலத்திலயும் தன்னோட மகன் யாரு, என்ன, ஏது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லப் போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எஸ்எஸ்கே இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கலாம். அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி கிட்ட இருந்து தன்னோட மகன் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ரேவதி, அதுக்கப்புறம் நம்ம கௌதம் 2 பேரையுமே தீர்த்து கட்டுறதுக்கு இந்த எஸ்எஸ்கே தயாரா இருக்கலாம். அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு பயங்கரமா தயங்குறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த எஸ்எஸ்கே உண்மையிலேயே திருந்திருப்பாரா? என்ன ஏது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.